இருல இந்த உலகத்துல உழவன் கிழவன் 2 பேர் தவிர எல்லாம் சாவ நிறைய கல் இருக்கும், அதனால இங்கே வேணாம், கொஞ்சம் மேலே நோண்டிடுவோம். ஸோ இந்த நாற்று வந்து 2 டைப்பில் ரெடி ஆகுது. ஒன்று வந்து அந்த பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த மொட்டு பூவுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன விதை மாதிரி உருவாகும். அந்த விதையிலிருந்து இந்த மாதிரி பேக் பண்ணி அந்த விதையை வந்து இதுக்குள்ளே வச்சிட்டோன்னா இந்த மாதிரி நாற்று உருவாகும். அப்படி இல்லைன்னா இந்த ரோஸ் கட்டிங் மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு அதை இந்த பேக்கிங்கில் பண்ணி வச்சோன்னா அது மாதிரியும் வரும். அப்போ 2 டைப்பாக வந்து இந்த விதையை ரெடி பண்ணுறாங்க. பேப்பரும் எடுத்துருவீங்களா? பேப்பர் எடுத்துடணும், பேப்பர் வைக்கக்கூடாது. ஓகே, நல்ல மண்ணாக போடுவோம். ஓகே, இது நட்டு விட்டால் மட்டும் பத்தாது. ஸோ இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காட்டு விலங்குகள், அப்புறம் பசு, அப்புறம் இந்த பைசன் சேதப்படுத்திடும். இந்த ஒரு நாற்றை வந்து 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் இந்த நாற்று விற்கிறாங்க. இது ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 கிலோ டீ இலை கொடுக்குற அளவுக்கு இது வளர்ந்துடும் 1 வருஷத்தில். அப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாத்து வைக்கிறது தான் நம்மளோட கடமை. ஏன்னா இப்போ மரம் நடுறோம், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதை நம்ம பாதுகாக்காமல் விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம இதை பாதுகாத்தா மட்டும்தான் இது காசு கொடுத்து வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான பலன் இருக்கும். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். என்னை இம்புட்டு மிரட்டி கத்தி பேசினல, நீ சரியாத்த ஆம்பளையா இருந்தா இந்த கல்லு தூக்கியா பாப்போம். தூக்கி விட்டா நீ கோமரான்னு ஒத்துக்கிற. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும் தும். இந்த மாதிரி உருவானது தான் இவ்வளோ பெரிய தோட்டம், அதாவது டீ எஸ்டேட்டு.
இங்கே நீலகிரியில் இருக்கிற அத்தனை தோட்டங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாற்று மூலமாக தான் உருவாகிருக்கு. அதை பாதுகாத்து கரெக்டாக வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இப்போது வெயில் அப்படின்றதுனால இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பராமரிக்கணும். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே தண்ணி வசதி கிடையாது, கொஞ்சம் தூரத்தில் போய் தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ அங்கே தான் போகிறோம். எது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடுன்னு வேறு தெரியலையே. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பெல் பட்டனே அமைக்கிருங்க. இங்கேருந்து பார்க்குறதா பவானிசாகர் டேமு. இப்போது மழை அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு பவானிசாகர் அணையில். இருங்க வேணால் ஜூம் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே ஓகே, இதுதான் பவானிசாகர் அணை. பார்த்துங்க, இங்கேருந்து பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பவானிசாகர் அணை தான் வந்து நீர்மட்டம் வந்து ஃபுல்லாக நிரம்பி வழியுது. இது சிறுமுகை. சிறுமுகை அப்படியே போனால் இந்த பக்கம் மேட்டுப்பாளையம். ஒரு வழியாக நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சுது. திருமணே ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ வேலை முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால ஒரு சூடாக ஒரு காஃபி ஒன்று குடிக்கலான்ட்டு இருக்கோம். டீ வந்து இங்கேயே பண்ணி குடிக்க போகிறோம். மழை வர மாதிரி தான் இருக்குது. ஒரு டீ குடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். காஃபி வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இந்த கேனை இங்கே மரம் விழுந்து ஓட்டையாச்சு, அதனால் வேறு கேனில் இருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம்.
இப்போ வந்து நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சது, டயர்டாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து காஃபியும் டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணுறோம். முதல்ல டீக்கு வந்து இங்கே ஒரு அடுப்பு ரெடி பண்ணுறோம். அடுப்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் டீ குடிக்கலான்ட்டு இருக்கோம். மழை சீசனாக இருக்கிறப்போ ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போவும் இங்கே ஜூடு இருக்காது. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் சூடாக இது பண்ணி குடிப்பாங்க. ஓகே, அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு. திஸ் இஸ் கால்டு, இந்த குச்சியில் வந்து திஸ் இஸ் கால்டு கோல்பீடி. கோல்பீடின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் எடிட் பண்ணிடுவீல, போட்டுறாதரா. இது வந்து சின்ன பசங்க விளையாட்டு. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். பத்திருச்சு. இதில் இந்த ரெண்டு பக்கமும் உள்ளேருந்து ஓட்டை இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் விளையாடி இருக்கோம். இப்போல்லாம் இல்லை, சின்ன வயசில். ஓகே, இதெல்லாம் பண்ணக்கூடாது. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஏன்னா ஹோமில் செருப்பில் விழுகும். டீத்தூள் இல்லாத பட்சத்தில் வந்து இது அந்த அரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து ஃபுல்லாக போக ஓகேவா. டீத்தூள் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த அரும்புலாம் போடுவாங்க. இப்படி கசக்கி நல்லா இப்படி கசக்கி போடுவாங்க. இதுதான் டீ போட்டனே. அது எதுக்கு போடுற? ஐயோ, டீ எடுத்துகிட்டு வந்திருக்குமா? சரி, நான் வீட்டிலேருந்தே டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கசவு தாங்க முடியாதியா? வீட்டிலேருந்து டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் டீ தூள் போடுவோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம க்ரீன் டீ போட்டதுனால இது கொஞ்சம் போட்டால் போதும். டீ நாற்றுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கணுக்களில் வந்து சின்னதாக ஒரு பூ பூக்கும். இந்த பூவில் இருந்து தான் இந்த டீ நாற்றுன்றது தயாரிக்கிறாங்க. இதுதான் அந்த பூ. இது வந்து டீ இலையோட பூ. அவங்க வந்து தேயிலை தோட்ட விவசாயி. பேக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க, சாப்பாடு, காஃபி, பழம், டம்ளர், இதெல்லாம் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. சாப்பாடு, தயிர், சாப்பாடு. வெயில் காலங்களில் பரவாயில்ல, குளிரில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஷர்ட்டு. ஏனமா தோட்டக்கம்ஸா? திஸ் இஸ் கால்டு தோட்டக்கம்ஸு. இது வந்து காட்டு வேலைக்கு போடுற ஷர்ட். இது
ಟೇಸ್ಟ್ ಪಾಪ ಸರಿ ಸಿಯ್ಯ ಕೊಟ್ಟದು 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 கேமராமேன் உனக்கு தான் பலி நான் தான் அவன் இப்படியே பிடிப்பான் ಫ್ಲಾಸ್ಕ್ ಮೂಡಿ ಇಡ್ತೀವಿ ಅದಕ್ಕೆ மூடி எடுத்தியா ಅದ ಅದಕ್ಕೆ ಆ ಕಡೆ எடுத்துட்டு அந்த ஃப்ளாஸ்க் மூடி எடுத்துட்டு வரேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் அன்றைக்கி அவருக்கு இன்றைக்கி எனக்கு ஓகே முதல்ல வந்து இப்போ ஃப்ளாஸ்க் இவங்களுக்கு தான் அளவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதனால் நாங்களே இங்கே டீ ரெடி பண்ணி குடித்தாச்சு இந்த ஃப்ளாஸ்கில் வந்து இப்போ தான் இருக்குது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் டீ எல்லாம் பண்ணி குடிச்சிருக்காங்க அதனால் எனக்கு இன்னும் டம்ளர் இல்லாதனால இது யூஸ் பண்ணிக்குவோம்